Hello everyone, welcome back to our channel. This is NEET notifications. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நீட் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின யார் யாருக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும், எந்த கேட்டகரி வைஸ் எப்படி இருக்கும், யார் யாருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் பாசிபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 67 மெம்பர்ஸ் வந்து 720 வந்து எடுத்திருக்காங்க இந்த இயர். நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 600 வந்து இப்போ தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து 600 மேலே இருக்காங்க, எவ்வளோ பேர் 720ன்றது ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் 600 மேலே எவ்வளோ இருக்காங்க, 500 மேலே எவ்வளோ இருக்காங்க, அண்ட் ஈச் அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிங் பர்சன்ட்டும் இந்த இயர் வந்து 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 அதிகமாக இருக்குன்னே நம்ம வந்து நல்லாவே பார்க்குறோம். நல்லா கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த இயர் வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ரைஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. நீங்கள் வந்து பார்டர் லைன் இப்போ லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்து இப்போ 500க்கு சீட் கிடச்சிருக்குன்னா இந்த இயர் 600 இருக்கவனுக்கு தான் அந்த சீட்டு வந்து கிடைக்குமே. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது நீங்கள் வந்து லைக் 520 எய்ம் பண்ணி நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இயர் வந்து 520 இல்லை அது 600 இல்லைனா 580 வரைக்கும் கூட அது வந்து பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோ மார்க் எடுத்தவனுக்கு தான் அந்த சீட். அவன் வந்து வேறு எய்ம் பண்ணியிருப்பான். இப்போ 600 எடுத்தவன் வந்து வேறு காலேஜ் எய்ம் பண்ணியிருப்பான், பட் அவனுக்கே வந்து இந்த காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டாக கொடுங்க. லைக் இப்போ என்ன ஒரு காம்படிஷன், ஹெவி காம்படிஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ இந்த 300ல் இருக்க ஸ்கோரர்ஸ்க்கெலாமே வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் சான்ஸே கிடையாது. லைக் லெஸ் பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை. லைக் லெஸ் பாசிபிலிட்டி, வெரி வெரி லெஸ் பாசிபிலிட்டி அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ 500ல் இருக்கவங்க மார்க்கே வந்து நம்ம 400 தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா 600 எடுத்தாலுமே அவன் வந்து 500 ரேஞ்சுக்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கட் ஆஃப் ரைஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, 700க்கு மேலே இவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நீ ஒரு எய்ம்ஸ்லேயோ இல்லை ஜிப்மர்லேயோ சீட் எடுக்கணும்னா அந்த 680 பாசிபிளாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து 715க்குள்ளே முடிஞ்சிடும், அந்த 710க்குள்ளே முடிஞ்சிடும். அவ்வளோ பேர் அவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்குதான்னு பாருங்கள், அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட்லாம் வந்தால் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்மே வந்து நம்ம சீக்கிரமாக நம்ம சேனலில் போடுறோம். இப்போ டீட்டெயில்டு வீடியோவாக வந்து நிறைய வந்து நம்ம எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஒரு காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்றதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். லைக் எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான். லைக் நிறைய பேர் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சாலும் ஓகே, அது எப்படி இருக்குது, நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா. லைக் அங்கே எஜுகேஷன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னாலே வந்து லைக் எல்லாமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் வந்து இருக்குமே. ஸோ வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது தான். ஓகே, இந்த இயர் வந்து கட் ஆஃப் ரைஸ்னால் வந்து இந்த க்ரைசிஸ்க்கு வந்து நம்ம இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். ஸோ யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். லைக் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ ரேஞ்சஸ் பீப்புள் வந்து இருக்காங்க அப்படின்றது அது மூலயமா தான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து காலேஜ் நிறைய ஜாயின் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு எந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் எந்த காலேஜ்க்காக எவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு எவ்வளோ மார்க் எந்த காலேஜ் எய்ம் பண்ணிங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து தெரியும் எத்தனை பேர் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அண்டு எந்த காலேஜ்க்கு நீங்கள் எய்ம் பண்ணிகிட்ருக்கீங்க அண்டு உங்களுக்கு எது கிடைக்குதுன்றத நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன் மூலியமாகவே வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய ஸ்கோரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து கிடைக்கும்ன்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இப்போ எனக்கு வந்து என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிப்ளை நிறைய பேர் வந்து இந்த பாசிபிள் இந்த காலேஜ் கிடைக்குமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க.
அதில் வந்து என்னென்னா இப்போ சப்போஸ் வந்து லெஸ் பாசிபிள் இருக்க கண்டிஷன்ஸ்லாம் வந்து எனக்கு சொல்ல ரொம்பவே இதுவாக இருக்குது. பட் இந்த இயர் கட் ஆஃப் ரைஸ்னால் வந்து இந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து இருக்கோம். ஸோ யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் ஒரு நாள் கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவீங்க. ஸோ ஃபீல் பண்ணாமல் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. என்ன சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வரணும். ஸோ இது ஒரு ஹார்ட்ஷிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். லைக் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகிறது குவாலிஃபை ஆகிற ரேட் வந்து இன்க்ரீஸிங் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ எய்ம் ஃபார் 720, எவ்ரி ஒன் வில் கெட் 720 அண்ட் வாட் வில் சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் நம்ம நீட் நோட்டிஃபிகேஷன் சேனலில் வந்து எதுக்காக வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லைக் நான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எல்லாமே நம்ம நீட் 2023 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த இயருக்குமே சூன் as பாசிபிள் நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய நீட் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்காக ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.